ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு லன்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. பொன்னாங்கானி கீரை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணினான், அதை தான் செய்ய போகிறேன். அதோட பாறை மீன் கறி, சீலா மீன் பொரியல், அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கேன். இந்த தேங்காய் பூ வந்து இந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சு நான் எடுக்கிறது ஈஸின்னு சொல்லி அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கடன்னு சொல்லி வெட்டிட்டு, அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், நல்ல வெங்காயம், பச்சை இது மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு, அது ஃப்ரீசரில் இருந்தபடியாக நீங்கள் வந்து தண்ணி தெளிக்க தேவையில்லை. அப்படியே வச்சு மூடியை போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளியுங்க. அது அங்கே வெந்துவோன்று கேட்க இங்கே மீனுக்கு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிய காய விட்டுட்டு, இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு அதையும் ஒருக்கா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா தச்சமன் காணாமல் இருந்தாலும்ண்டு. அது அப்புறம் வந்து இந்த மீனுக்கு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. சீரகம், கடுகு, வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு அதை பொரிய விட்டுட்டு, நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் வரையும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்குள்ளே இங்கே கீரை வந்து ரெடி ஆகிட்டுது. பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வெந்து வந்துட்டுது. லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, சீரகம், கடுகு போடணும்னா போடலாம், நான் போடையில் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ போட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டு சுண்டை வச்சு நல்லா எடுத்தோம்னு சொன்னால் பொன்னாங்கானி வர ரெடி. கட்டாயம் செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு வரப்பதமாக வெந்துட்டுது. அதுக்குள்ளே பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டேன்னா நான் உப்பும் போடுறபடியாக, உப்பு இல்லை புளியும் போடுறபடியாக நான் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டு நான் மீடியம் சைஸ். அது பிறகு மஞ்சள் தூள், தக்காளி வேகிறதுக்கு போட்டு அதை மூடி அங்கே வச்சுட்டு, மீன் கறிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கு பிறகு வந்து நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையும், நல்ல ஒரு 10 பல்லு வெள்ளைப்பூடும் போட்டு ஒரு நிறுவலாக பல்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு மசாலா ரெடி. இதை போட்டு செய்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மீன் கறியாக இருந்தாலும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூரத்துக்கு நல்லா வதங்கிட்டுது வெங்காயம், தக்காளி எல்லாம். இப்போ தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு மசாலாக்களை போடுங்க. நான் இந்த ஸ்ரீலங்கன் கறி பவுடர் 1 டீஸ்பூனும், மற்ற ஃபிஷ் கறி பவுடர் ஒரு 2 டீஸ்பூனும் போட்டு மசாலாவை வந்து எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு, அதுக்கு பிறகு வந்து தேவையான அளவு புளியையும் ஊற்றி ஒரு கொதி வர தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னு சொன்னால் மீன் கறி ரெடி. அதோடு இந்த அரைப்பையும் போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா தண்ணியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தா இந்தளவு கொதிச்சிருக்குது. திருப்பி மூடியை போட்டு கொதிக்க விட்டால் இப்படி தளண்டு கொதிக்கிற டைமில் நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற மீனையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா மீன் கறி ரெடி. அதுக்கு பிறகு இங்கால மேரினேட் பண்ணி வச்சுக்கிற மீனையும் நல்லா பொரிச்சிட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பர் டேஸ்ட்டான மீன், பச்சை மிளகாயும் வந்து நல்லா போட்டு வச்சுருந்தேன் உப்பில், அதையும் பொரித்து சூப்பர் டேஸ்ட்டான லன்ச் ரெடி.